இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இதனை மற்றவர்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய கிருபையும் அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் என் சகோதரர்களையும் என் சகோதரிகளையும் என் நண்பர்களையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து அதை நம்முடைய இருதயத்தில் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் நேரடியாக வேத வாக்கியத்திற்கு போவோம். ரோமர் 7:18. ரோமர் 7:18. அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை என்று பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதை பற்றி நாம் தெளிவாக அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையான எங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரை நீரங்களை மீட்டு கொண்டதற்காய் உமக்கு ஏண்டெண்டைக்கும் சோஸ்திரம் பிதாவே. கர்த்தர் நல்லவரே, மக்கு சோத்திரம். கர்த்தர் பெரியவரே, மக்கு சோத்திரம். கர்த்தர் துதிக்கப்படத்தக்கவர் சோத்திரம். கர்த்தர் மாறாதவரே சோத்திரம். சத்திய பலனாகி எங்கள் கர்த்தாவே மக்கண்டண்டைக்கும் சோத்திரம். இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரில் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே முன்னின்று போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த ரோமர் 7:18 நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், நம்முடைய மாம்சத்தில் நன்மை வாசமாயிருப்பதில்லை. மறுபடியும் சொல்கிறேன், நம்முடைய மாம்சத்தில் நன்மை வாசமாயிருப்பதில்லை. கடந்த செய்தியில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், மாம்சம் என்றால் என்ன என்று நான் உங்களுக்கு குறிப்பாக சொல்லியிருந்தேன். மாம்சம் என்பது ஒருவனுடைய சுயபலத்தை குறிப்பிடுகிறது. பவுல் அப்போஸ்தலர் தன் சுயபலத்தினால தேவனுக்கு முன்பாக ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாதிருக்கிறத ரோமர் 7 வெளிப்படுத்தி இருக்கிறார். மிக முக்கியமான விஷயம். அதாவது சுயபலத்தினால தேவனுக்கு முன்பாக வாழ்கிறது முடியாத ஒரு விஷயம் என்றதை ரோமர் 7 வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் தேவனால் தெரிவு செய்யப்பட்ட அப்போஸ்தலனாக இருந்தும் அவரால் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியவில்லை. அது எப்படியெனில், ஒரு பாவி தன் சுயபலத்தினால் தன்னை ரட்சிக்க முடியாதது போல அந்த பாவத்திலிருந்து ஒரு பாவி தன்னுடைய சொந்த பலத்தினால சுய பலத்தினால
ஒரு பொழுதும் தன்னை ரட்சிக்க முடியாதது போல ஒரு விசுவாசியும் தன்னுடைய சொந்த பலத்தினால தன்னை பரிசுத்தப்படுத்த முடியாது, தன் சுய பலத்தினால தன்னை பரிசுத்தப்படுத்த முடியாது என்ற உண்மையை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ தேவனுக்கு முன்பாக சுய பலத்தினால ஜெயம் கொண்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாது என்ற விவரம் ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தேவனால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், கிறிஸ்தவர்களே ரோமர் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி படிக்க வேணும். ஏனென்று சொன்னால் ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு பாரிய உண்மை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த உண்மை என்ன என்று சொன்னால், ஒரு மனுஷன், ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய சொந்த பலத்தினால சுய பலத்தினால ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது, அவன் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொள்ளவும் முடியாது என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். தன்னுடைய அனுபவத்தை அவர் குறிப்பிட்டு இப்படியாக நடந்தது, ஆனபடியால் சுய பலத்தில் நீங்கள் தேவனுக்கு முன்பாக ஒரு பொழுதும் வாழ முயற்சியாதீர்கள். விசுவாசிக்கு அவலட்சணமாக இருக்கிறதோ, ஒரு விசுவாசிக்கு எப்படி மாம்சம் அவலட்சணமாக இருக்கிறதோ அப்படியே அவிசுவாசிக்கும் மாம்சம் அவலட்சணமாக இருக்கிறது. அதே நேரம் மாம்சம் தேவனுக்கும் அவலட்சணமாக இருக்கிறது என்ற உண்மையை நாம் அறிந்தே ஆக வேண்டும். அப்போ விசுவாசிக்கு மாம்ச பலம் அவலட்சணமாக இருக்கிறது, அவிசுவாசிக்கு மாம்ச பலம் அவலட்சணமாக இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுக்கும் மாம்ச பலம் அவலட்சணமாயிருக்கிறது என்பதை ரோமர் 8:8 மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இக்கட்டிலிருந்து விடுதலை பெற தேவனால் ஏற்படுத்தப்பட்ட வழி சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். லூக்கா 9:23, 1 கொரிந்தியர் 1:17-18, 1 கொரிந்தியர் 1:23, 1 கொரிந்தியர் 2:2, கலாத்தியர் 6:14 இது பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு எந்த வழியும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, முழு மனுஷ குலத்துக்கும் இல்லை. ஆனால் பொதுவாக ஒரு தப்பான அபிப்பிராயம் அநேகமான கிறிஸ்தவர்களிடம் நிஜமாகவே உண்டு. அது எப்படி என்றால், அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவுடன் கிறிஸ்தவர்களாகிய தமக்கு எந்த பாவச் செயல்களையும் நிராகரிக்கக்கூடிய அதிதீவிரமான வல்லமை தம்மிடம் உண்டாயிருக்கிறது என நம்புகிறார்கள். இது ஒரு பரிதாபத்துக்குரிய விஷயம். என்ன மாதிரி என்றால், அநேகமான கிறிஸ்தவர்கள் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் எந்த பாவத்தையும் நிராகரிக்கக்கூடிய அதிதீவிரமான ஒரு வல்லமை நம்மிடத்தில் இருப்பதாக அநேகமான கிறிஸ்தவர்கள் சிந்திக்கிறார்கள். அநேகமான கிறிஸ்தவர்கள் தங்களுடைய சிந்தனைக்கு ஏற்ப ஒரு வேத வார்த்தையும் அவர்கள் உபயோகிக்கிறார்கள். அந்த வேத வார்த்தை என்ன என்று சொன்னால், என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. மறுபடியும் சொல்லுகிறேன், அநேகமான கிறிஸ்தவர்கள் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என பிலிப்பியர் 4:13 பவுல் அப்போஸ்தலரினால் கூறப்பட்டிருந்த அந்த வார்த்தையை அவர்கள் மேற்கோள் காட்டுகிறார்கள். பிசாசானவன் அவர்களுடைய மனோதிடத்தை, வில் பவர், மனோதிடத்தை இலகுவாக அசட்ட பண்ணி நன்மை செய்ய வேண்டும் என்கிற அவர்களுடைய விருப்பத்தை
சுலபமாக மேற்கொள்ள முடியும் என்பதனை அவர்கள் அறிந்திருப்பதாய் இல்லை. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அவர்களுடைய மனோதிடத்தை இலகுவாக பிசாசானவன் அசட்ட பண்ணி நன்மை செய்ய வேண்டும் என்கிற அவர்களுடைய விருப்பத்தை சுலபமாக மேற்கொள்ள முடியும் என்பதனை அநேகமான கிறிஸ்தவர்கள் அறிந்திருப்பதா இல்லை. இதனையே ரோமர் 7:18 நிரூபிக்கிறது. ரோமர் 7:18 நிரூபிக்கிறது. தேவனால் தெரிவு செய்யப்பட்டு அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்ட பவுல் அப்போஸ்தலரின் மனோதிடத்தை பிசாசானவன் இலகுவாக அசட்ட பண்ணி அவர் செய்ய வேண்டும் என விரும்பின நன்மையை செய்ய விடாமல் பவுல் அப்போஸ்தலர் வெறுக்கிறத வற்புறுத்தி செய்ய பண்ணி இருப்பதை பவுல் அப்போஸ்தலர் பிரஸ்தாபிக்கையில் மறுபடியும் சொல்லுகிறேன். அவர் செய்ய வேண்டும் என்று விரும்பின நன்மையை செய்ய விடாமல் பவுல் அப்போஸ்தலர் வெறுக்கிறத வற்புறுத்தி செய்ய பண்ணியிருப்பதை பற்றி பவுல் அப்போஸ்தலர் பிரஸ்தாபிக்கையில் ரோமர் 7:15 எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய வில்பவரை பிசாசானவன் இலகுவாக மேற்கொண்டான். அதனால் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் ரோமர் 7:15 கூறியிருக்கிறார். அதை நாம் கவனமாக அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதன் தாற்பயத்தை கவனமாக அறிந்து ரோமர் 7:18 பொருளை இலகுவாக விளங்கி கொள்ள முடியும். அப்போ பவுல் அப்போஸ்தலர் இப்படி கூறியிருக்க, கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்மால் எல்லாம் கூடுமென்ற வீணான சிந்தனைகளுக்குள் நம்மை உட்படுத்தி தாங்க முடியாத வேதனைக்குள் ஏன் நம்மை பலியாக்குவான் என்பது பற்றி கிறிஸ்தவர்கள் தீவிரமாக சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். பவுல் அப்போஸ்தலராலேயே முடியாமல் போய்விட்டது, எங்களால் முடியுமோ என்று சொல்லி கொஞ்சம் தீவிரமாக கிறிஸ்தவர்கள் சிந்திக்கிறது அவர்களுக்கு நல்லது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவுடன் கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்து ஒருவருக்கே ஆம் என்று சொல்லக்கூடிய மனோதிடம் தேவனால் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அதாவது கிறிஸ்துவுக்கு மட்டும் ஆம் என்று சொல்லக்கூடிய மனோதிடமே நமக்கு தரப்பட்டிருக்கிறதே தவிர வேறு ஒன்றும் நமக்கு தரவில்லை. அதாவது பாவத்துக்கு இல்லை என்று சொல்லுகிற மனோதிடமும் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது என்று சொல்ல முடியாது. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கென்று சொன்னால், ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து ஒருவருக்கே ஆமென்று சொல்லக்கூடிய மனோதிடத்தை பெற்றிருக்கிறார்கள். அதுதான் தேவனால் அவர்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. விசுவாசிகளாக இருந்தால் என்ன, அவிசுவாசிகளாக இருந்தால் என்ன, தேவன் நமக்கு தந்திருக்கும் ஒரே மனோதிடம், வில் பவர், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆம் என்று சொல்வதே. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த விஷயத்தில் நாங்கள் மிகவும் கூர்மையாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், அந்த பாவத்துக்கு நாம் மரித்து போய் இருக்கிறபடியினால அந்த பாவத்துக்கு முடியாது என்று சொல்ல ஒரு பொழுதும் ஒரு கிறிஸ்தவனால் முடியாது. அதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவுக்கு ஆம் என்று சொல்ல மட்டுமே தேவன் வில் பவரை கொடுத்துருக்கிறாரே தவிர இல்லை என்று சொல்கிறதுக்கு வில் பவரை கொடுக்கவில்லை.
பாவத்துக்கு இல்லை என்று சொல்லுகிறதற்கு ஏற்ற மனோதிடத்தை கொடுக்கவில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு அவிசுவாசி தன்னுடைய கட்டுகளுக்கு கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஒரு அவிசுவாசி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒருவன் கட்டுகளுக்கு இல்லை என்று தன் சுயபலத்தினால் சொல்வதன் மூலம் அந்த கட்டுக்களில் இருந்து அவன் விடுதலை பெற முடியாது. அவன் கிறிஸ்துவுக்கு ஆம் என்று சொல்வதற்கு ஏற்ற மனோதிடம் மட்டுமே அவனிடத்தில் உண்டு என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியே விசுவாசிக்கும் என்பதனை நாம் ஏற்றே ஆக வேண்டும். ஒரு விசுவாசி பாவத்துக்கு இல்லை என்று சொல்லி அதனை நிராகரிக்கக்கூடிய பலம் அவனுக்கு இல்லை. ஏனெனில் அந்த பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். மிக முக்கியமான ஒரு வேத வாக்கியம். பாவத்துக்கு மரித்த நாம், சுருக்கமாக அந்த பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம் என்று ரோமர் 6:2 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வேத வாக்கியம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நீயோ பாவத்துக்கு மரித்து போயிருக்கிற நீ எப்படி அந்த பாவத்துக்கு இல்லை என்று சொல்ல முடியும்? இதைத்தான் சொல்லியிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் ரோமர் 6:2. அந்த பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம் என்று வேத வாக்கியம் உறுதிப்படுத்துகிறது. அந்த பாவத்துக்கு மரித்த ஒரு விசுவாசி, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், அதாவது ரோமர் 6:2 நீங்கள் அந்த பாவத்துக்கு மரித்து போனீர்களே. அப்போ அந்த பாவத்துக்கு மரித்த ஒரு விசுவாசி எப்படி அந்த பாவத்தோடு சம்பாஷிக்க முடியும்? எப்படி அந்த பாவத்துக்கு இல்லை என்று சொல்ல முடியும்? நீதான் அந்த பாவத்துக்கு மரித்து போனாயே. அப்படி மரித்து கேட்க எப்படி நீ அந்த பாவத்தோட பேச முடியும் என்றது தான் பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார். அப்படி அல்ல. நாம் பாவத்துக்கு இல்லை என்று சொல்ல முடியுமென அடம் பிடிப்போமாகில் நாம் அந்த பாவத்துக்கு மரிக்கவில்லை. நாம் அந்த பாவத்துக்கு மரிக்கவில்லையாயின் நம்முடைய ரட்சிப்பு விருதாவாயிருக்கிறது. விசுவாசிகளாகிய நாம் புதிதான ஜீவன் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி ரோமர் 6:4 சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 6:4 புதிதான ஜீவனுள்ள நாம் கிறிஸ்துவுக்கே ஆமென்று சொல்லும் மனோதிடத்தை உள்ளவர்களாக இருக்கிறோம். மறுபடியும் சொல்லுகிறேன், புதிதான ஜீவனுள்ள நாம் கிறிஸ்துவுக்கு ஆமென்று சொல்லும் மனோதிடத்தை உள்ளவர்களாக மட்டும் இருக்கிறோம். அந்த பாக்கியத்தை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பெற்றிருக்கிறோம். அதுவே சிலுவையின் பலி. மனோதிடம் முக்கியமானது தான். ஆனால் மனோதிடம் ஒரு பலம் அல்ல, அது ஒரு தூண்டுதல் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மனோதிடம் மிக முக்கியமானது தான், ஆனால் மனோதிடம் ஒரு பலம் அல்ல என்பதையும் அது ஒரு தூண்டுதல் என்பதனையும் நான் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் அவசியமானது தான். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அது இருக்க வேண்டியது தான். அதாவது தெய்வீக சுபாவம் நம்முடைய இருதயத்தில் நாட்டப்பட்டபடியினால் அந்த திவ்ய சுபாவம் நீ நன்மை செய்ய வேணும் என்று சொல்லி அடிக்கடி தூண்டிக்கொண்டே இருக்கும்.
ஆனால் அது ஒரு பலம் அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் அவசியமானது தான், ஆனால் அதொரு தூண்டுதலே தவிர அது பலம் அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் பலம் வல்லமை எந்த காலத்திலும் பரிசுத்த ஆவியிட்டேயே இருக்கு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் செயற்படவில்லையா இருந்தால், கவனமாக கேளுங்கள், பரிசுத்த ஆவியானவர் செயற்படவில்லையா இருந்தால், அதாவது ஒரு பொழுதும் நன்மையை கடைசி வரையும் நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பத்தை நடைமுறைப்படுத்த இயலாது. பரிசுத்த ஆவியானவரிலேயே அந்த பலம் உண்டு என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். வல்லமை எந்த காலத்திலும் பரிசுத்த ஆவியே. அந்த வல்லமை நம்மில் செயற்பட வேண்டுமாயின் நாம் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை கெட்டியாக கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொல்லி ரோமர் 8:2 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன சொல்லுதென்று சொன்னால், நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேணும். கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுதே ஜீவனுடைய ஆவி செயல்படுகிறது. அப்போ ஜீவனுடைய ஆவி செயல்படும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் ஜீவனுடைய ஆவியை, அந்த பிரமாணத்தை இறுதியாக கெட்டியாக பிடித்திருக்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வல்லமையாக செயற்படுவார் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் அந்த விசுவாசத்தின் மூலமே இருக்க முடியும் என வேதம் வலியுறுத்துகிறது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 2:2, ரோமர் 8:2 இது பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மனோதடத்தை ஒரு பொழுதும் சுயபலத்தினால இயக்க முடியாது. அந்த விசுவாசத்தினால் மட்டுமே இயக்க முடியுமே தவிர மனோதடத்தை ஒரு பொழுதும் சுயபலத்தினால் இயக்க முடியாது. ஒரு விசுவாசி தன்னுடைய விசுவாசத்தை கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும் வெளிப்படுத்தி அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கையில், லூக்கா 9:23, யோவான் 15:4-6, அப்போ அந்த விசுவாசத்தை நிலைத்திருக்கையில் அவனில் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக செயற்பட்டு கிறிஸ்துவுக்கு ஆம் என்று சொல்லக்கூடிய மனோதடத்தையும் பலத்தையும் அவனுக்கு கொடுப்பார். அந்த விசுவாசத்தை நிலைத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்ட அந்த மனோதடமும் பலமும் தானாகவே பாவத்துக்கு இல்லை என்று சொல்லி விசுவாசியை இயக்குகிறதென்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசி அந்த பாவத்தை மனோதுடத்தினால் மேற்கொள்ள முடியாது. அந்த பாவத்தை மனோதுடத்தினால் மேற்கொள்ள முடியாது. ஆனால் நிச்சயமாக அந்த விசுவாசத்தினால் மேற்கொள்ள முடியும். 1 கொரிந்தியர் 2:2 சொல்லப்பட்டிருக்கிற அந்த விசுவாசத்தினால மேற்கொள்ள முடியுமே தவிர அந்த பாவத்தை மனோதடத்தினால மேற்கொள்ள முடியாது. இதன் நிமித்தமே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 12:26 மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவர்களுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பது மட்டுமல்ல, யோவான் 15:5 என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று யோவான் 15:5 நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று மார்க் 9:23 கூறியிருக்கிற வேத வாக்கியங்களை கிறிஸ்தவர்கள் மிகவும் தீவிரமாக அதனை சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் பவுல் அப்போஸ்தலருக்கு இருந்தது. அப்படியே ஒவ்வொரு விசுவாசிக்கும் உண்டு. அந்த விருப்பம் ரட்சிக்கப்பட்டவுடன் நம்மில் தேவனால் நாட்டப்பட்ட தெய்வீக சுபாவத்தினால் ஏவப்படுகிறது. தெய்வீக சுபாவத்தினால் ஏவப்படுகிறது என்று 2 பேதுரு 1:4 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நன்மை செய்ய வேண்டும் என தெய்வீக சுபாவத்தினால் உந்தப்பட்ட பவுல் அப்போஸ்தலர். அப்போ பவுல் அப்போஸ்தலர் உந்தப்பட்ட மாதிரி எல்லா விசுவாசிகளும் நன்மை செய்ய வேண்டும் என்று உந்தப்படுகிறார்கள். அப்போ அந்த நன்மை செய்ய வேண்டும் என தெய்வீக சுபாவத்தினால் உந்தப்பட்ட பவுல் அப்போஸ்தலர் அதனை செய்வதற்கேற்ற பலம் தன்னிடத்தில் இல்லை என்பதனை நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை என கூறியிருக்கிறார். அப்போ ஜெயங்கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனால் அருளப்பட்ட வழிமுறையை பவுல் அப்போஸ்தலர் அறியாததன் நிமித்தம் தன்னுடைய நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தை தன்னுடைய சுயபலத்தினால் அவரால் நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது. அந்த நேரத்தில் பவுல் அப்போஸ்தலருக்கு அந்த வெளிப்பாடு கொடுபடவில்லை. ஆனால் பின்பு கிறிஸ்துவினால் அந்த வெளிப்பாடு அவருக்கு கொடுக்கப்பட்டதென்று கலாத்தியர் 1:11-12 சொல்லப்பட்டிருக்கிறது. தன் சுயபலத்தினால் தனது விருப்பத்தை நிறைவேற்ற முயற்சிக்கும் பொழுது கிறிஸ்து பவுல் அப்போஸ்தலருக்காக சிலுவையில் நிறைவேற்றியதை பவுல் அப்போஸ்தலர் நிராகரித்து தன் சுயபலத்தினால் பிரமாணங்களை ஏற்படுத்தி அதனை நடைமுறைப்படுத்தி தேவனுக்கு எதிராக பாவம் செய்தபடியினால் ரட்சிப்பின் நிமித்தம் பவுல் அப்போஸ்தலருக்குள்ளே செயலிழந்திருந்த அந்த பாவ சுபாவம் மறுபடியும் உயிர்த்தெழுந்து பவுல் அப்போஸ்தலருடைய நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பத்தை உடனடியாகவே மேற்கொண்டு அதனை செய்ய விடாமல் பவுல் அப்போஸ்தலர் வெறுக்கிறதை செய்ய வற்புறுத்தினதன் நிமித்தமே ரோமர் 7:24 நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்ன விடுதலையாக்குவார் என்று அவர் வேதனைப்பட்டார். அப்போ எந்த பிரமாணம் இதே மாதிரியே எந்த காலத்திலும் பாவத்தை தூண்டும். பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் தமக்கு நடப்பது என்ன என்பதனை அறியாமல் பாவ சுபாவத்துக்கு மறுபடியும் அடிமைகளாகி சீரழிந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்துகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் ஏற்றுக்கொண்ட புதிய உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது என்பதனை அவர்கள் இன்னும் அறியவில்லை. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது என்று 2 கொரிந்தியர் 3:6 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களோ எழுத்தில் பிரியமாயிருக்கிறார்கள். இப்படியாக எழுத்தில் பிரியமாயிருந்தால் ரோமர் 7:18 சந்திக்க வேண்டியது தவிர்க்க முடியாததாயிருக்கிறது. இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என நாம் நம்புகிறோம். மேலதிக விவரங்களுக்கு 647-465-1224 தொலைபேசி மூலமும் www.crosswayministries.ca வெப்சைட் மூலமும் paulbalabhaskaran@gmail.com இமெயில் மூலமும் www.facebook.com/crosswayministries ஃபேஸ்புக் பேஜ் மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.